மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பகிர்வின் வழியாக இறைவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிப்போம். இன்றைய நாளிலே ஞாயிற்றுக்கிழமை இந்த பதிலுரை பாடலிலே அன்னை மரியாள் எவ்வாறு தனது அந்த இறை வேண்டுதலை சமர்ப்பிக்கின்றாள் என்பதை குறித்து நமக்கு எடுத்து கூறப்படுகின்றது. லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 47 வரக்கூடிய இந்த இறை வசனங்களிலே பார்க்கின்ற பொழுது, அன்னை மரியாள் நேர்முகமாக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த போதனையிலே நற்செய்தி பணியிலே ஈடுபடவில்லை என்றாலும் கூட அவர்கள் அந்த இயேசுவினுடைய வருகையை குறித்து, அந்த வரலாற்று பின்னணியை குறித்து ஒரு புரட்சிகரமான ஒரு கவிதையை பாடக்கூடிய அந்த சூழ்நிலையை தான் பார்க்கின்றோம். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது என்று சொல்லுகின்ற பொழுது, அந்த ஆண்டவரை நினைத்து அவர்களது உள்ளம் எவ்வாறு ஒரு பெருமை என்று சொல்லுகின்ற பொழுது, இங்கு நாம் நினைப்பது போல பல நேரங்களிலே அந்த சுயநலத்தை சார்ந்த அந்த பெருமை இல்லாமல் அந்த நிறைவிலே காணப்படுகின்ற அந்த ஒரு யதார்த்தமான வார்த்தைகளை அன்னை மரியாள் பகிர்ந்து கொள்கின்றார். அதே போல என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது என்று சொல்லுகின்ற பொழுது, ஆண்டவர் தமக்கு செய்த எல்லா நன்மைகளை குறித்து ஒரு நன்றி பாடலாகவும், அதே போல தம் முன்னோருக்கும் வரவிருப்பவர்களுக்கும் ஆண்டவர் செய்த அனைத்து விதமான நன்மைகளை குறித்தும் அன்னை மரியாள் இங்கே புகழ்ந்து பாடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அப்படி என்றால் அந்த மனம் எந்த அளவிற்கு பக்குவப்பட்டதாக இருக்கின்றது. அந்த கடவுளது பெருமைகளை நினைவுபடுத்தி பார்த்து, இதோ மூதாதையருக்கும் வரவிருக்கின்ற மக்களுக்கும் செய்கின்ற அந்த ஒரு நற்பேறு பலன்களை ஆண்டவர் எவ்வாறு நமக்கு செய்யவிருக்கின்றார் என்பதை குறித்து தனது உள்ளத்திலே தியானிப்பவர்களாக இருக்கின்றார்கள். அந்த இறை வார்த்தை தனது உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டதனால் இப்படிப்பட்ட அந்த ஒரு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரக்கூடிய அந்த யதார்த்தமான வார்த்தைகளை தான் இங்கு பார்க்கின்றோம். அப்படி இருக்கின்ற பொழுது தன்னை எவ்வாறு ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார், அதே போல ஆண்டவரது தேர்ந்தெடுப்பிலே எப்படிப்பட்ட மக்கள் இருக்கின்றார்கள் என்பதையும் அன்னை மரியாள் எடுத்து கூறுகின்றார். ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே நாம் பல நேரங்களில் நம்மளுடைய உள்ளத்திலும் கூட ஒரு தாழ்வு மனப்பான்மை, நான் இப்படி இருக்கின்றேனே அப்படி இருக்கின்றேனே, மற்றவர்கள் வளமாக வாழ்கின்றார்களே, அல்லது அவர்களுக்கு இப்படி சொத்துக்கள் இருக்கிறது, சுகங்கள் இருக்கின்றது, அவர்கள் நன்றாக இருக்கின்றார்கள் என்று நம்மை குறித்து ஆதங்கப்படுவோம். ஆனால் அவற்றையெல்லாம் விட்டு கடவுள் நமக்கு நம்முடைய சூழ்நிலையிலே எதை செய்திருக்கின்றார், எப்படி செய்கின்றார் என்பதை குறித்து நாம் சற்று நிதானித்து யோசித்து, நான் இருக்கின்ற இந்த நிலையிலே நான் கடவுளுக்கு நன்றி கூறக்கூடியவனாக இருக்கின்றேனா, நான் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இறைவன் எனக்கு செய்கின்ற ஒவ்வொரு நன்மைத்தனத்திற்கும் நன்றி சொல்லக்கூடியவனாக இருக்கின்றேனா என்பதை நாம் சுய ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். அதற்கான ஒரு தருணமாகவும் இருக்கின்றது, அதற்கான ஒரு நல்ல வசனமாகவும் இருக்கின்றது. அப்படி என்றால் இந்த அன்னை மரியாளினுடைய இந்த பாடலை கேட்கின்ற பொழுது, அன்னை மரியாள் தனது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த வார்த்தைகளை பேசுகின்றாள் என்பதை நாம் உணர்கின்ற பொழுது, நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த இறை வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது. உள்ளத்தின் நிறைவை வாய் பேசும் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கடவுள் செய்த ஒவ்வொரு தருணத்தையும் நான் நினைவுபடுத்தி பார்த்து, அந்த இறைவனுக்கு நான் நன்றி செலுத்துகின்றவனாக இருக்கின்றேனா, எனது உள்ளம் இன்று ஒரு நன்றியுணர்வோடு கூடிய ஒரு செயலாக இருக்கின்றதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் அன்னை மரியாளினுடைய இந்த வார்த்தைகளை பார்க்கின்ற பொழுது இறைவன் எப்படிப்பட்ட ஒரு சமய புரட்சியை ஏற்படுத்தவிருக்கின்றார், அதே போல அரசியல் புரட்சியை ஏற்படுத்தவிருக்கின்றார், அதிலும் பொருளாதார புரட்சிகள் எப்படி மாறுபட்டதாக இருக்கின்றது, இறைவனுடைய வருகையினால் எவையெல்லாம் தொடப்பட்டதாக இருக்கும் என்பதை குறித்து அவர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள். எனவே அன்பு சகோதரனே சகோதரி, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு புரட்சி ஏற்பட வேண்டும். அதற்காக இந்த நாளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இரக்கம் மிகுந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இதோ இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்ற பொழுது, அன்னை மரியாள் தனது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை போற்றி புகழ்ந்து, இதோ தான் பெற்றுக்கொண்ட, தான் பெறவிருக்கின்ற நன்மைத்தனத்தையும்
மக்களுக்கு எத்தகைய ஒரு நல் உணர்வை இறைவன் ஏற்படுத்த விரும்புகின்றார் என்பதை குறித்தும் அவர்கள் எடுத்து எம்புகின்ற நேரத்திலே நாங்களும் இந்த காலகட்டத்திலே நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் செய்கின்ற நன்மைத்தனத்தை நினைவுபடுத்தி பார்த்து நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் யதார்த்தமுள்ளவர்களாக இந்த சமுதாயத்திற்கு ஏற்ற மக்களாக வாழ்வதற்கு தேவையான ஆற்றலை தர வேண்டும். திருச்சபையின் நல் உறுப்பினர்களாக நாங்கள் தொடர்ந்து செயல்படுவதற்கு தேவையான ஞானத்தையும் விவேகத்தையும் அருளையும் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.